ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸ் இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த துணியும் கட் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. எனக்கு கரண்ட் இல்லை, அதனால் நான் அயர்ன் பண்ணலை, ஆனால் நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைனிங்கை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுட்டு ஃபோல்டட் சைடு நம்ம சைடும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து நம்ம லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம தைக்கும்போது கரெக்டான லெவலில் இருக்கும். அதுக்காக இப்போ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கீழே வந்து மடித்து தைச்சிருப்போம் ப்ளவுஸில். அந்த மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ அளவு விடணுமோ அந்த அளவு விட்டுக்கலாம். நான் வந்து கீழே வந்து 2 இன்ச்சு விடுகிறேன். இப்போ ப்ளவுஸ்லேயே நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த மடித்து தைச்சிருந்த அந்த தையலில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோத்துக்கு மடித்து தைச்சிருக்காங்கன்னு தெரியும். நான் வந்து இப்போ 2 இன்ச்சுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த நம்ம மார்க் பண்ண அளவில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ இப்படி நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த அளவை தான் நம்ம வந்து மடித்து உள்ளே தைப்போம். மடித்து தைக்கும்போது நமக்கு இந்த மார்க் பண்ணியிருக்க அளவெல்லாம் உள்ளே போயிடும். நம்ம இந்த அளவுக்கு 2 இன்ச்சுக்கு நம்ம விட்டால் தான் நம்ம மடித்து தைக்கும்போது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வீதியாகிட்டு. அதனால தான் 2 இன்ச்சுக்கு விடுறது. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 2ஆக மடிச்சிக்கோங்க. நம்ம அளவு ப்ளவுஸை வந்து கரெக்டாக 2ஆக மடிச்சிக்கோங்க. அளவு ப்ளவுஸையுமே நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடிச்சிட்டு நமக்கு வந்து நம்ம அளவு எடுக்கும்போது அந்த துணி ப்ளவுஸ் வந்து விலகி போகாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக இந்த மாதிரி 2ஆக சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த கைக்குழி சைடும் அதே போல் ஒரு பின் பண்ணிக்கோங்க. சேர்த்து எல்லாம் வச்சுக்கோங்க கரெக்டாக. இந்த மாதிரி 2 சைடும் பின் பண்ண பிறகு ஷோல்டர்லேயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. அடுத்து கழுத்து சைடு வந்து உங்களுக்கு வேணும்னா பின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது பின் பண்ணாட்டாலும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின் பண்ண பிறகு நமக்கு எந்த அளவுமே மாறாது, துணியும் தள்ளியும் போகாது, நமக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து பின் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து ஃபோல்டட் சைடு வந்து நமக்கு அந்த கழுத்து சைடு இருக்கிறது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம கழுத்து பக்கம் வந்து ஃபோல்டட் சைடு வரது மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து வேணால் நமக்கு பேக் சைடு ஓப்பன் இல்லை, இது ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் இருக்குது. அதனால் வந்து நமக்கு ஓப்பன் இல்லாமல் வரணுங்கிறதுக்காக ஃபோல்டட் சைடு நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அந்த லைனுக்கு மேலே ப்ளவுஸை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கிராஸில் தான் இருக்கும். நம்ம அந்த கழுத்து சைடு நம்ம அந்த கிராஸில் இருக்கிறத எப்படி இருக்குதோ அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அப்படியே விடாமல் அதை கிராஸில் இருக்குன்னு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சோன்னா கழுத்து வந்து நமக்கு மேலே வந்து இன்னும் விலகி போயிடும். விலகி போனால் நம்ம அந்த விலகி போன அளவுலேயே மார்க் பண்ணி தச்சு முடித்த பிறகு ப்ளவுஸ் பார்க்கும்போது கழுத்து நமக்கு விரிஞ்சிட்டு இருக்கும். அதனால் இந்த அளவை வந்து நீங்கள் சரிஞ்சு இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. அது எதனால சரிஞ்சிருக்குன்னா நம்ம அந்த டாட்டு பிடிச்சிருக்கோம். அந்த டாட்டு பிடிச்சிருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த சைடு வந்து சரிஞ்சு இருக்கிறது. அதனால பிரச்சனை எதுவுமே இல்லை. இப்போ நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன அளவெல்லாம் மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இடுப்பு சைடு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு சைடு என்ன அளவு இருக்கோ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ரெடி அளவை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கழுத்தோட ஹைட் எவ்வளவு இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து கழுத்தோட ஹைட் எவ்வளவு இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளவு இருக்கோ அந்த ரெடி அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஷோல்டரோட அந்த ரெடி அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கைக்குழி சைடு வந்து நம்ம அந்த ரெடி அளவை மார்க் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்காக தான் பின் பண்ணது, நமக்கு கரெக்டாக நிற்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ரெடி அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண ரெடி அளவெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த அளவில் ரெடி அளவை வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் ஷோல்டர் சைடு. அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்து வந்து கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது கழுத்தோட அகலம். அந்த 3 இன்ச்சில் இருந்து நம்ம உள்ளே தான் தையலுக்கான அளவு வந்து உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு வேணும்னா 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு வேணும்னா 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 இன்ச்சுக்கே மார்க் பண்ணுறேன். அடுத்து வந்து ஷோல்டருக்கு வந்து நம்ம அதுக்கு வெளியே தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு வந்து அந்த ஷோல்டர் ரெடி அளவு மார்க் பண்ணதுக்கு அப்புறம்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கைக்குழி சைடு வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுருக்க அளவை வந்து கரெக்டாக லைன் போட்டு விட்டுக்கலாம். லைன் போட்டு விட்டுட்டு அடுத்து வந்து ரெடி அளவில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறவு தையலுக்கான அளவை வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த கழுத்தில் இருந்து இந்த ஷோல்டர் வர உள்ள அகலமும் கீழே அதே போல் அந்த கீழே உள்ள அகலமும் கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 5.5 இன்ச்சு இருக்குது. அதே 5.5 இன்ச்சு எனக்கு கீழே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு பாயிண்ட்டு கூடுதல் இருக்குது, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த லைனை வரைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு சின்ன அளவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து கழுத்தோட அகலம் வந்து கீழேயும் நமக்கு அதே கழுத்தோட அகலம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம அந்த அளவை வந்து ரெடி அளவை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தையலுக்கான அளவையும் வரைஞ்சி விட்டுக்கலாம் உள்ள. வரைஞ்சி விட்டதுக்கு பிறகு நான் கழுத்தோட ஷேப்பு வந்து வரையலை. எதனாலனா நம்ம வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து நம்ம அதுக்கப்புறம் வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து வேறு டிசைன் தான் வைக்க போகிறேன். அதனால் வந்து நான் இப்போ வரையலை. அடுத்து வந்து நம்ம இந்த அளவு மார்க் பண்ணியாச்சு. இனி வந்து சைடு வந்து கைக்குழி சைட்லேருந்து நம்ம இடுப்பளவு வர ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இனி வந்து பாடி லூஸுக்காகவும் தையலுக்கான அளவும் வந்து நம்ம விடணும். கன்ஃபார்மாக அது விடணும். ஏன்னா நம்ம இப்போ இதில் இருக்க ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து டைட்டாக இருக்கும், நம்ம உடம்புல டைட்டாக இருக்கும். நம்ம அடுத்து பாடி லூஸுக்கும் தையலுக்கான அளவும் கன்ஃபார்மாக விடணும். இப்போ நான் பாடி லூஸுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மேலேயும் அதே போல் கீழேயும் அதே போல் மார்க் பண்ணுறேன். அடுத்து வந்து தையலுக்கான அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கான அளவு வந்து நான் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் கரெக்டாக. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து கைக்குழி சைடு வந்து நம்ம வளைச்சி வரைஞ்சி விடணும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து தையலுக்கான அளவையும் நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். இது ஏன் நான் எல்லாத்துக்குமே தையலுக்கான அளவு வரைகிறேன்னா, நம்ம வந்து கட் பண்ணும்போது சில டைம் வந்து ரெடி அளவில் கட் பண்ணிடுவோம். ரெடி அளவு மட்டும் வரைஞ்சி விட்டுருந்தோன்னா, அதை அப்படி கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அளவுகள்லாம் மாறி போகும். அதனால் தையலுக்கான அளவு நம்ம வரைஞ்சி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் பின் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கையும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஸ்கேலை கரெக்டாக வச்சுக்கோங்க.
வச்சுட்டு அதே போல் கைக்குழி முடியக்கூடிய இடத்துலையும் ஸ்கேலை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 2 அளவு மார்க் பண்ணும்போது நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட், அந்த முக்கு மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதில் இருந்து நமக்கு கைக்குழி உள்ள எவ்வளோத்துக்கு வளைச்சி வரைகிறதுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன அளவு இருக்குதோ அந்த அளவை நம்ம இந்த ப்ளவுஸில் அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு இப்போ 1.5 இன்ச் இருக்குது. நான் அந்த 1.5 இன்ச்சை ரெடி அளவில் இருந்து வச்சுக்கிறேன். இனி ரெடி அளவில் இருந்து நம்ம அடுத்து தையலுக்கான அளவு விடணும். அதுக்காக தையலுக்கான அளவுலையும் நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இனி அடுத்து இந்த கைக்குழி இறக்கம் நம்ம வச்சுருப்போம். அந்த இறக்கத்தில் சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டர் எடுத்துகிட்டு இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த 2 பாயிண்ட்லேயும் நமக்கு கரெக்டாக வளைவு வரை மாதிரி கை வச்சுனாலும் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம இப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ கைக்குழி சைடு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டாச்சு. இவ்வளோ தான் பேக் பீஸ் வந்து நம்ம வரைகிறது. நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி அளவு எடுக்கணும். இப்போ பேக் பீஸில் வந்து பேக் ஓப்பன் இருந்துன்னா அதுக்கு கொஞ்சம் அளவுகள் மட்டும் மாறும், அவ்வளோதான். இப்போ பேக் சைடு உள்ள டாட்டு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். டாட்டு மார்க் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு டாட்டோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு அளந்துக்கோங்க. எனக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது. அடுத்து வந்து அந்த இடுப்பு சைடில் இருந்து நம்ம டாட்டோட அளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு தள்ளி பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்காக இடுப்பு சைட்லேருந்து அளவு ப்ளவுஸில் நான் இப்போ அளந்தது மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு நம்ம அந்த ரெடி அளவில் இருந்து இடுப்பு சைடு ரெடி அளவில் இருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அதுலேயே டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்து எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்த அளவை டாட்டோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைனை போட்டு விட்டுக்கலாம். அடுத்து வந்து டாட்டு உள்ளே எவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம உள்ளே உள் சைடு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு 1/2 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. அப்போ 1/2 இன்ச்சு பிடிக்கும்போது நமக்கு 1 இன்ச்சு வரும். அந்த 1 இன்ச்சையும் இந்த மாதிரி சைடும் 1/2 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸில் நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் பேக் சைடு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த 1 இன்ச்சு நமக்கு இந்த சைடு நம்ம அளவு விடலை. ஆனால் அந்த அளவு வந்து நமக்கு எதில் போகும்னா நம்ம ப்ளவுஸை வைக்கும்போது இந்த மாதிரி கிராஸில் தான் நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக நமக்கு அதில் டேலி ஆகிரும். அதனால் நம்ம டாட்டுக்கான அளவு விடலைன்னு நம்ம இது பண்ணண்டாம். ப்ளவுஸு நம்ம கிராஸில் வச்சதுனால நமக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக அதில் டேலி ஆகிரும். இவ்வளவு அளவு தான் வந்து நமக்கு பேக் பார்ட்டுக்கு. இனி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக தையலுக்கான அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணதுக்கு முன்னாடியும் ஒருக்கா நம்ம எடுத்திருக்க அளவு எல்லாம் கரெக்டு தானான்னு ஒருக்கா கூட செக் பண்ணிக்கோங்க. அதில் எந்த தப்புமே இல்லை. நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரணும், அவ்வளோதான். அதுக்காக நம்ம எத்தனை வாட்டினாலும் செக் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.